கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து யோ வீரபாண்டி, உன் பையன் என்ன பண்றான் பாத்தியா? பைனாக்குலர் வழியா என் பொண்ண பாக்குறாயா? அவன் கிட்ட இருக்குதா அவன் பாக்குறான். உன் பொண்ணா உள்ள போய் செய்ய சொல்ல. அப்ப வெளியில செஞ்சா பாப்பானா? உனக்கு பொண்டாட்டி எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல, புள்ளையும் எப்படி வளர்க்கறதுன்னு தெரியல. வாடி உள்ள, உடம்ப குறைக்க எக்ஸசைஸ் பண்றாளாம். சி கருமண்டா. டேய் எல்லாம் உன்னாதான்டா. அந்த பைனாக்குலர் கொடுத்துட்டு உள்ள பாடா. உன் புத்தி தான் எனக்கு தெரியுமே. நீ ஒன்னும் நல்லா பாத்துக்க. அம்மா கிட்ட சொல்லல. உன் மகன் செஞ்ச காரியத்தை பாத்தியா? லட்சுமி அம்மா கண்ணுக்குட்டிக்கு வைக்கிற பேரு அவளை சொல்லி கேட்காம வச்ச. இப்ப கட்ட அவுத்துட்டு தெரியுது. முழிக்கிற மொழிய பாரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான். இது எங்க குடும்ப பிரச்சனை. நீ எல்லாம் ஒரு குடும்ப தலைவனா? என் கண்ணு நாக்க பிடிக்கிற மாதிரி நறுக்குன்னு கேட்டால. இன்னும் நிறைய இருக்குமா? யோ உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்க? என் கூட படிச்சான் வாசு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காயா? நான் வயசுக்கு வந்த பையன் இந்த வீட்டுல எவ்வளவு நாளா இருக்கிறேன். என் கல்யாணத்தை பத்தி எதனா யோசிச்சீங்களா? 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் அழகு நாச்சியார் பிள்ளையா பிறந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். உங்க மைண்ட் பீஸ் ஆகணும்னா நாங்க என்னங்க பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. எண்ணி 6 மாசத்துல ஒரு பிள்ளைய பெத்து காட்டுறேன். 6 மாசத்துல புள்ளைய பெத்துக்கிட்டா குறப்பிரசவம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஆளாளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. என் பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். மதுரையில இருக்கிற என் ஒண்ணு விட்டு அண்ணன் பொண்ணு அகிலாண்டத்தை இன்னைக்கே பேசி முடிக்கிறேன். உன் அண்ணன் பொண்ணா? ஆமா. இவளே ஒரு ராட்சசி, இவ பரம்பரையில இருந்து இன்னொரு ராட்சசியா? இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணுமே. வாழை சாலை எறா சொரா கெண்ட கழுத்தி உழுவ குறவ வெளாங்க நேரத்துல மீனே மீனே. வஞ்சரம் என்ன விலை? கிலோ 40 ரூபா. 40 ரூபாயா? நீ வச்சுக்க. என்ன விலைமா ஒரு கிலோ வஞ்சரம்? கிலோ 50 ரூபா. 50 ரூபா தானா? அப்படியே போடு. யோ இங்க 40 ரூபாய்க்கு வேண்டான்ட்டு அங்கனே போய் 50 ரூபாய்க்கு வாங்குற. ஏன் மீன் ஆகுமாடி உன் மீன்? என் சரக்கே தனி. துட்ட குடியா? வண்ண வெளியழகி வஞ்சர முகத்தழகி. பாத்துமா? வாழை சாலை கெண்ட கழுத்தி வெள்ளாங்க நேரத்துல மீனே மீனே. நிறுத்து 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 நிறுத்து. ஏப்பா கோழியை உரிச்சு விக்கிறீங்க, வறுத்து வித்தீங்கன்னா அப்படியே வாங்கி தின்னு போலாமல்ல. என்ன கடை வச்சிருக்கிறீங்களா? சொத்தையெல்லாம் இருக்காது. ஏமா கத்திரிக்காய் கூடையோட என்ன விலை? 50 ரூபா. 50 ரூபாயா? ஒரு 100 கிராம் கொடு. ஆமா 100 கிராமுக்கு ஒரு கத்திரிக்காய் தான் வரும். இந்த மீன் ஒசரம் கூட இல்ல கஸ்மாலா, நீ மாமூல் வசூல் பண்றியா? உங்க எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், எவனாவது கண்ணாயிரன் என் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க டாப் எகிரிடும். ஆமா. யாருங்க இங்க கலக்கல் கண்ணாயிரம்? என் பேர் சொல்லி கூப்பிட்டா டாப் எகிரிடும் சொல்லிட்டு இருக்கிற, மறுபடியும் கூப்பிடுறியா? ஏடா நீங்க யாரும் கேக்குறது இல்லையா? அங்க யாரும் இல்லீங்களே.
எல்லாரும் போயிட்டானுங்களா? ஆமா, நீ யாரு, எதுக்காக இங்க வந்த? என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ற விஷயமா வந்தேன். அப்படியா? ஆ. எந்த குப்பம்? குப்பம் இல்லைங்க, ஆ. கோடீஸ்வரி வீட்டுல இருந்து வர்றேன். டாய், இப்படி எத்தனை பேர் புறப்பட்டு இருக்கிறீங்க? குப்பத்து பொண்ண கோடீஸ்வரி ஆக்குறேன்னு கூட்டின்னு போய் குழந்தைய கையில கொடுத்து நடு ரோட்ல விட்ட பேமானிங்களை எத்தனை பேரை பார்த்திருக்கிற? டுபாகுரா பண்ண வந்திருக்கிறா? இப்படி பிசாசு மாதிரி கத்துறிய, நீ பேய பார்த்திருக்கிறியா? இல்ல, நான் பேயோட குடும்பமே நடத்திட்டு இருக்கிறியா. அண்ணாத்த, பேயின்னு சொன்னது என் பொண்டாட்டிய. உன் பொண்டாட்டி ஒரு பேயா? அந்த கெட்டி பேய ஒரு குட்டி பேய குடும்பத்துக்கு கூட்டிட்டு வந்துடக்கூடாது. அதனாலதான் உன் பொண்ணை மருமகளாக்கலான்னு வந்தேன். யோ, அறிவு இருக்குதாயா உனக்கு? யாரோ வந்து மருமகளா வான்னு கூப்பிட்டா நான் வந்துருவேன் நினைச்சியா? பார்த்தா பெரிய மனுஷனாக்கிற, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. நான் பஜாரிக்கு பஜாரி, நல்லவளுக்கு நல்லவா. நீ நல்லவன்னு தெரிஞ்சுதாமா வந்திருக்க. என் பொண்டாட்டி அழகு நாச்சியார் பெரிய கோடீஸ்வரி, ஜமீன் பரம்பரை. வயிற்றுக்கும் வாய்க்கும் போராட்டி இருந்த என்ன அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவ புருஷன்னு எனக்கு கொடுத்த லேபிள அவளுடைய பூவும் பொட்டுக்காகத்தான். எங்களுக்கு ஒரு பையன், அவனையும் தான் முந்தானை பிடிச்சிட்டு வளர்ற பையனா அவ வளர்த்திட்டா. நான் தான் மானம் கெட்டு போயிட்டேன். அவனையாவது மனுஷனாக்கலான்னு தான் உங்ககிட்ட வந்தேன். என் பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்றேன். ஹலோ ஹலோ, அழகனாச்சாரா? ஆ, உங்க மாமியாருக்கு இப்போ பொண்ணு இழுத்துக்கிட்டு இருக்கு. அவங்க முகத்தை பார்க்கறதுக்காவது நீங்களும் வீரபாண்டி உடனே புறப்பட்டு வாங்க. வேற வேலை இல்ல. ரங்கராஜ், ரங்கராஜ், வீரபாண்டி அம்மா செத்தே போய். அப்படியா? ஹலோ, வீரபாண்டி அம்மா செத்து போச்சு. அப்படியா? கொஞ்சம் இருங்க. அம்மா, அம்மா, உங்க மாமியார் செத்து போயிட்டாங்களாம்மா? ஏன் இப்படி பதற? ஜனத்தொகையில உனக்கு குறைஞ்சதுன்னு வச்சுக்க. அந்த கிழமை இருந்து என்ன பண்ண போதுப்ப? என்னது ரிசீவர் கீழே வச்சிருக்கு? ஹலோ, நான் வீரபாண்டி பேசுறேன். டேய், அங்க என்ன பண்ற? உங்க அம்மாவுக்கு கொள்ளி வைக்காவது வந்து சேர்றா. அம்மா, ஏண்டா உங்க அம்மா போனா முழுசா எரிஞ்சுதா இல்ல அரைகுறையா எரிஞ்சுதான்னு பாத்துட்டு போக வந்தியா? டேய் வீரபாண்டி, தாய் தகப்பன் பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்குறது பிற்காலத்துல தன்னை காப்பாத்துங்கிறதுல மட்டும் இல்ல, தான் செத்து போயிட்டா தனக்கு கொள்ளி வைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த பாக்கியம் கூட உனக்கு இல்ல, எங்களுக்கு கிடைக்குதுடா. பெத்த தாய் சாகறதுக்கு முன்னாடி அவன் முகத்தை பாக்குறதுக்கு கூட பொண்டாட்டிகிட்ட சம்மதம் கேட்கிற நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போடா போ, உன் பொண்டாட்டியும் அவ வச்சிருக்கிற பணத்தையும் கட்டிட்டு அழு போ.